ஐயங்காரு வீட்டு அழகே, ஐயங்காரு வீட்டு அழகே, ஐயங்காரு வீட்டு அழகே. ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரீம்ஸ் ஆஃப் ஐயன். நான் உங்களோட ஸ்கினார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உங்களோட மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸோட பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். நாங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் தேவங்கன் வயன் 2 பேருமே வீட்டுக்குள்ளே வரப்போ ஒரு பொண்ணு ஓடி வந்து தேவங்க கட்டி பிடிச்சிருந்துருப்பா. அப்போது வெளியே இருந்து தேவங்க பின்னாடி வந்துட்டு இருந்த வயன் அந்த பொண்ணை பார்த்துட்டு ரியா அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆமாம், அது வயனோட அக்கா ரியா தான், அதாவது தேவாங்குடைய எக்ஸ் ஃபியான்ஸே. ஸோ அங்கேருந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ ரியா தேவங்க கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்கான். மாமா, மாமா நீங்கள் வந்துட்டீங்களா? அம்மா அம்மா என்னை நம்ப மாட்டாங்க மாமா. அம்மாவும் அப்பாவும் என்னை திட்டுறாங்க, என்னை போன்னு சொல்கிறாங்க. நான் எந்த தப்பு பண்ணல. அன்னைக்கு மண்டபத்தில் இருந்து நானும் போகல. எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. நான் எதுவும் தப்பான முடிவெல்லாம் எடுக்கல. எனக்கு உங்களை எவ்வளோ பிடிக்கும்னு உங்களுக்கே தெரியும்ல. நான் ஒரு ஹார்ட்டடாக தான் இது கல்யாணத்துக்கு சம்மதிச்சு. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நான் வேணும்னே இங்கேருந்து போகல. எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஆனால் அம்மாவும் அப்பாவும் என்னை நம்ப மாட்டாங்க. நீங்களாவது என்ன நம்புங்க. நான் உங்களுக்கு எந்த துரோகமும் பண்ணல. உங்களை விட்டு நான் போனேன்னு நினைக்கல. அதுக்கு என்ன நடந்துச்சுன்னே எனக்கு தெரியல. அன்னைக்கு நான் சாரி வாங்கிட்டேன். அது சேஞ்ச் பண்ணலான்னு என்னோட ரூமுக்கு போனேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. நான் கண்ணு முழிச்சு பார்த்தப்போ ஒரு குடோன்ல இருந்து அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். எனக்கு என்ன நடந்துச்சு, நான் எப்படி அங்கே போனேன், எனக்கு எதுவுமே தெரியல. அங்கே இருந்ததுக்கப்புறம் தான் நான் 2 நாளாக மயக்கத்தில் இருந்திருக்கேன். 2 நாள் கழிச்சு தான் எனக்கு மயக்கம் தெளிஞ்சிருக்கு. மயக்கம் தெளிஞ்ச உடனே என் கல்யாணம் என்னாச்சு, என் அம்மா அப்பா அவமானப்பட்டிருப்பாங்க. என் மாமாக்கு என்னாச்சுன்னு பார்க்கறதுக்காக அங்கேருந்து பாத்திரை அடிச்சு நான் இங்கே வந்தேன். ஆனால் அம்மா என்னை திட்டுறாங்க. நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், அவங்களே ஏமாத்திட்டு போயிட்டேன் அப்படின்னு அம்மா என் மேலே அவ்வளோ கோவப்படுறாங்க. நான் எந்த தப்பு பண்ணல மாமா, என்னை நம்புங்க, நீங்களாவது என்னை நம்புங்க அப்படின்னு தேவங்க கட்டிப்பிடிச்சு அழுதுட்டு இருக்கான். தேவங்க எதுவுமே பண்ணல. ஆனால் அவள் அழுகிறத பார்த்ததும் அவளோட ஷோல்டரில் பார்ட் பண்ணி அவளை கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இதை உள்ள வந்த வயன் பார்த்துட்டு இருக்கான். வயன் அவளோட பேரை சொன்னதா ரியா நோட் பண்ணல. ஆனால் தேவ் ரியாவை கட்டிப்பிடிச்சு கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்ததும் வயனுக்கு ஏன்னே தெரியல, ஒரு மாதிரி ஹார்ட்லாம் ஹெவியாக ஃபீல் ஆகுது. அவள் என்ன தான் தேவங்க ஆக்சிடென்டலாக மேரேஜ் பண்ணியிருந்தாலும் அவளோட ஒய்ஃபுங்கிற ஒரு ஃபீல் வயனுக்கு அவளோட மனசில் ஏதோ ஒரு ஓரத்தில் இருக்குது. அந்த ஒரு எண்ணம் தான் அவளை இப்போ ஹர்ட் ஆக வைக்குது. ஆனால் வயன் எதுவுமே பண்ணல. ஏன்னா அவளோட அக்கா அழுகிறத பார்த்துட்டு வயனுக்குமே கஷ்டமாக இருக்குது. அவள் எதுவுமே பேசாமல் அந்த வாசலில் அப்படியே நின்றுட்டுருக்கான். அப்போது வயனோட அம்மா அவளை பார்க்குறாங்க. அவங்க இவ்வளோ நேரம் ரியா பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு ரியா மேலே கோவமாக நின்றுட்டுருப்பாங்க. ஆனால் அவள் எழுத பார்க்குறப்போ அவங்களுக்குமே கஷ்டமாக இருக்கும். அதனால் சைலண்ட்டாக நின்றுட்டுருப்பாங்க. ஆனால் இப்போ தேவங்க பின்னாடி எதுவுமே பேச முடியாமல் உறைஞ்சி போய் நிற்கிற வயனை பார்த்ததும் வயனோட அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வயன் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு அவங்க வேகமாக தேவங்கிட்ட போய் தேவங்க கட்டி பிடிச்சிட்டு இருக்க ரியாவை அவர்கிட்ட இருந்து பிரித்து கூட்டிகிட்டு வந்து நிற்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ரியா தேவங்க டைட்டாக பிடிச்சிட்டு அவரை விட்டு தள்ளி வரவே மாட்டேங்கிறா. வயனோட அம்மா எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் ரியா தேவங்க விட்டுறதாவே இல்லை. அவள் தேம்பி அழுதுட்டுருக்கான். ஆனால் வயனோட அம்மாவும் விடுறதா இல்லை. ரியாவை பிடிச்சி இழுத்துட்டு வந்து தனியாக நிற்க வைக்கிறாங்க. அவளை நிற்க வச்சு ரியாவை பார்த்து கேட்குறாங்க,
இங்க பாரு ரியா, நீ என்னமோ சொல்ற, எங்களுக்கு எதுவுமே புரியல. நீ அன்னைக்கு எதுக்கு நீ மண்டபத்தை விட்டு போன? அன்னைக்கு எவ்வளோ அவமானப்பட்டோம் தெரியுமா? தேவன் எந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நின்னான்னு தெரியுமா உனக்கு? அப்படின்னு அவங்க கேட்குறப்போ ரியா அழுதுகிட்டே சொல்கிறான், மா நான் தான் சொல்கிறேனேம்மா, எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அன்றைக்கி நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ரூமுக்கு போனேன். ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. நான் கண்ணு முடிச்சு பார்த்தப்போ எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தேன். நான் அங்கேருந்து தப்பிச்சு வந்துடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, நான் 2 நாளாக மயக்கத்தில் இருந்திருக்கேன். எனக்கு என்னாச்சு எதுவுமே தெரியல. அங்கேருந்து நான் தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம். அங்கேருந்து வந்த உடனே ஞாபகம் வந்து மாமா தான் எங்கள் கல்யாணம் என்னாச்சு அப்படின்னு பயந்து பதறி நான் இங்கே வந்திருக்கேன். ஆனால் நீ எனக்கு கோவப்பட்டு இன்னும் என்ன சந்தேகமாக இத்தனை கேள்வி கேட்குறியம்மா அப்படின்னு ரியா அழுகிறான். என்னோட அம்மாவுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ரியா ரொம்ப அழுகிறான். பார்க்குறப்போ அவங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அவங்களுக்கும் இப்போ தான் புரியுது, ஒரு வேளை ரியா உண்மையை தான் சொல்கிறாளா, அவளை உண்மையாகவே யாரோ கிட்னாப் பண்ணி வச்சுருந்தாங்களா, அவளுக்கு தெரியாமல் தான் இதெல்லாம் நடந்ததான்ற மாதிரி அவங்களுமே குழப்பத்தில் தான் இருக்காங்க. அப்போ தேவன் ரியாவை பார்த்துட்டு கேட்குறாரு, ரியா உன்னை எங்கே வச்சுருந்தாங்க? நீ இவ்வளோ நாள் எங்கேம்மா இருந்த? உன்னை யாராவது ஏதாவது டார்ச்சர் பண்ணாங்களா? நீ யார் என்ன இது ஏதாவது சொன்னேன்னா அவங்க மேலே நம்ம கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். நீ என்ன நடந்ததுன்னு ஏதாவது சொல்லுறியா அப்படின்னு தேவன் கேட்குறப்போ ரியா சொல்கிறான், எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. நான் கண் முழிச்சு பார்த்தப்போ அங்கே யாருமே இல்லை. நான் யாரையும் பார்க்கவும் இல்லை. எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லி அவள் அழுதுகிட்டே தான் இருக்கா. அப்போது வயனோட அம்மாவே அவளோட ஷோல்டரில் கை வச்சு அவளை கொஞ்சம் காம் பண்ணுறாங்க. அப்போது அவள் அவங்க அம்மாவையும் கட்டி பிடிச்சி அழுகிறான். ஏன் அவங்க அப்பா கிட்டேயும் சொல்கிறான், அம்மா அப்பா இப்போ வந்து என்னை நம்புங்க, மாமா கூட என்னை நம்புறாரு, ஆனால் நீங்கள் 2 பேரும் ஏன் என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவள் அழுதுகிட்டே இருக்கான். அப்படி அழுதுகிட்டே இருக்கிற ரியா திரும்பி பார்க்குறப்போ அங்கே நின்றுட்டுருக்க வயனை பார்க்குறான். வயனை பார்த்ததுமே வயன்கிட்ட போய் நடந்தது சொல்லி அவள் மூலியமாக இவங்க கிட்ட பேசணும்னு நினைக்கிறப்ப தான் ரியா வயனோட கழுத்தில் இருக்க தாலியை பார்க்குறான். ரியா வயன் இருக்கிற கோலத்தையும் பார்க்குறான். வயனை பார்த்ததுமே ரியாவுக்கு புரிஞ்சிருத்தான், அவள் இங்கே இல்லாததுனால வயனை தேவங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்றத அவள் புரிஞ்சுக்கிறான். இவ்வளோ நேரம் அழுதுட்டு இருந்த ரியாவோட கண்ணெல்லாம் இப்போ ரெட்டாக மாறிதான். அவளுக்கு அவ்வளோ கோபம் வருது. ரியா வேக வேகமாக வயன்கிட்ட போய் அவளோட ஷோல்டரை பிடிச்சி ஆட்டுறான். வயன் என்னடி பண்ணியிருக்க? என்னடி பண்ண? என் தேவங்க நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியோ? சொல்ல வயன், இந்த தாலி யார் கட்டினது? என் தேவங்க தானே? எப்படி அதனால முடிஞ்சது? நீ எப்படி என் தேவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட? ஏய் சொல்லடி, எதுக்கு எதுவும் பேசாம நிற்கிற சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவள் வயனை பிடிச்சி உழுக்கிட்டு இருக்கா. வயன் எதுவுமே பேசல, சைலண்ட்டாகவே நிற்கிறான். இதை பார்த்த உடனே வயனோட அம்மா வயனோட அப்பா தேவங்க 3 பேரும் ரியா கிட்ட வந்து அவளை நிறுத்த ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவள் எல்லாரையும் தட்டி விட்டுட்டு வயனை பிடிச்சி உழுக்கிட்டே இருக்கா. வயன் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாகவே தான் இருக்கா. ரியா பயங்கரமாக கத்துறான், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா நீ அவரை கல்யாணம் பண்ணியிருப்ப? உன்னால் எப்படி முடிச்சது? அவர் உன் அக்காவோட ஃபியான்சி வயன், நான் இல்லைன்னா எப்படி அவரை கல்யாணம் படிக்க உன்னால் முடிஞ்சது? எனக்கு எப்படி வயன் இப்படி ஒரு துரோகத்தை பண்ண அப்படிங்கிற மாதிரி ரியா கத்திக்கிட்டு இருக்கான். அப்போ வயன், ரியாக்கா நான் எதுவுமே பண்ணல ரியாக்கா, அம்மா அப்பா சொன்னாங்கன்னு தான் நான் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நான் வேற எதுவும் பண்ணல ரியாக்கா, நான் சொல்கிறத நம்ப அப்படிங்கிற மாதிரி வயன் கேட்குறா. ஆனால் ரியாவுக்கு எதுவுமே ஏற்றுக்கவே முடியல. அவங்க சொன்னா நீ எப்படி கல்யாணம் பண்ணிக்குவ சொல்லு, நீ தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட, யாரை கேட்டு நீ அவரை கல்யாணம் பண்ண? உனக்கு தெரியும்ல எனக்கு அவரை எவ்வளோ பிடிக்கும்னு.
நான் எவ்வளோ சந்தோஷமா அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன்னு எனக்கு தெரியும்ல. அப்புறம் எப்படி அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? எனக்கு துரோகம் பண்ணியிருக்கவா நீ? ரியா சொல்கிறப்போ ரியாவோட அம்மா, அதாவது வயனோட அம்மா ரியா கிட்ட வந்து, இங்கே பாரு ரியா, வயனை ஒன்றும் கல்யாணம் பண்ணிக்கல, நான் தான் கேட்டேன். என் தம்பி கல்யாணம் பண்ணிட்டு போய் அவன் மாட்டு நிற்கிறத பார்த்துட்டு நான் எப்படி சைலண்டாக இருக்க முடியும்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் வயனத்தை அவங்க கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்னு அவங்க சொல்கிறப்போ ரியா திரும்பி அவன் அம்மாவை பார்த்து கேட்குறான், ஏம்மா நான் காணாமல் போயிட்டேன்னு என்னை தேட முயற்சி பண்ணல, உன்னோட 2வது பொண்ணு என் மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன், ஏம்மா ஏன் இப்படி பண்ண? நீ தான் பண்ணி வச்சேன்னா இவளுக்கு எங்கே போச்சு புத்தி? இவன் ஏன் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் இன்னுமே வயல் மேலே தான் கத்திக்கிட்டு இருக்கான். தேவமே சொல்ல ட்ரை பண்ணுறாரு, இங்கே பாரு ரியா, வயல் மேலே இதில் எந்த தப்பும் கிடையாது. அன்னைக்கு அத்தனை பேர் முன்னாடி நம்ம ஃபேமிலியுடைய மானம் போகக்கூடாதுன்றதுக்காக தான் அக்கா சொன்னதை கேட்டு வயன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சான். அதனால தான் அவன் என்னை கல்யாணமாக பண்ணிக்கிட்டான். இதில் வயனை நீ ப்ளேம் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. அவளை எதுக்காக நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு தேவம் கேட்டுட்ருக்காரு. அப்போது ரியா சிரிச்சுட்டே, பார்த்தீங்களா, 2 நாள் இவன் உங்களே மாற்றிட்டான். எப்படி மாமா என்ன விட்டுட்ட அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க? உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எவ்வளோ ஆசையோடு இருந்தேன். ஆனால் நான் காணாமல் போயிட்டேன்னு எந்த கவலையும் இல்லாமல் அவளை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? இல்லை இல்லை, நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க. இவதான் 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 உங்களை அதை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இவளை நான் விட மாட்டேன் வயன், உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன் வயன் அப்படின்னு ரியா வேகமாக வயன்கிட்ட போய் அவள் கழுத்து பிடிச்சி நெருக்கிறான். வயனால முடியல, அவள் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கான். அக்கா வலிக்கு விட அக்கா அப்படின்னு வயன் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கான். இவ்வளோ நேரம் சைலண்டாக இருந்த தேவனுக்கு ரியா வயனோட கழுத்தை நெருக்கிறத பார்த்ததும் அவ்வளோ கோவம் வருது. வேகமாக ரியா கிட்ட போய் அவரோட கையை பிடிச்சி எடுத்து அவள் கன்னத்துலேயே அரைஞ்சிடுறாரு. ரியா அவளோட கன்னத்தை பிடிச்சிட்டு, அவளுக்காக என்னையும் அடிச்சிட்டீங்களா? அவங்கள அந்த அளவுக்கு மாத்திட்டாங்க. ஏன் மாமா இப்ப நீங்க கூட அவளை அவளை தான் நம்புறீங்களா? அவளுக்காக என்னையும் அடிச்சிட்டீங்க. ஏ வயன், இப்போ உனக்கு சந்தோஷமா? என் லைஃப் ஸ்பாயில் பண்ணிட்டல வயன். என் மாமா கல்யாணம் பண்ணிட்டு என்ன இப்படி அழ வச்சுட்டல அப்படிங்கிற மாதிரி ரியா அழுதுட்டு இருக்கான். வயன் அப்போ கூட, ஐயோ ரியாக்கா, நான் சொல்றது புரிச்சுக்கோ ரியாக்கா, நான் எதுவுமே பண்ணல, இது எல்லாமே என்னைய மீறி நடந்த விஷயம் ரியாக்கா, என்னை மன்னிச்சிரு, நான் எதுவுமே பண்ணல, உன்னை கஷ்டப்படுத்துற நான் எதுவுமே செய்யலை, உன் வாழ்க்கையை உன்கிட்ட நான் பறிச்சுக்கணும்னு நான் எப்பவுமே நினச்சதே இல்லை ரியாக்கா, தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கோ, இப்படி தப்பா பேசாத அப்படின்னு வயனை அழுதுட்டு இருக்கான். ரியா எதுவுமே புரிஞ்சுக்கல, இன்னுமே அவள் வயனை ஹர்ட் பண்ணுற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் கேட்டுட்டு வயனோட அம்மாவுக்கு அவ்வளோ கோவம் வருது. ஏன்னா அவள் ஆல்ரெடி வயனோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருந்தா. அதையுமே அவங்க பார்த்துட்டு தேவங்க அடிச்சிட்டானேன்னு சைலண்டாக தான் இருந்திருப்பாங்க. ஆனால் ரியா மேலும் மேலும் வயனை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறத வயனோட அம்மாவால் தாங்கிக்கவே முடியல. அவங்க ரியாவை பிடிச்சி கத்துறாங்க, இங்கே பாரு ரியா, நடந்ததெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, இதில் வயன் மேலேயோ இல்லை ஓ மேலேயோ சொல்கிறதுக்கு எந்த தப்புமே கிடையாது. அன்னைக்கு உன்னை காணும்னு எல்லாரும் தேடணும், குடும்பத்து மானம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் தேவனுக்கு வயனை கல்யாணம் பண்ணி வச்சேன். அதுவும் முழுக்க முழுக்க இது என்னோட முடிவு. இதில் நீ தேவங்கையோ வயனையோ ப்ளேம் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. என்னோட முடிவுக்கு கட்டுப்பட்டு தான் தேவன் வயன் கழுத்தில் தாலி கட்டினான். அதே மாதிரி எனக்காக தான் வயனும் தேவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இதுக்கு மேலே நீ அவங்க 2 பேரில் யாரையும் அவமானப்படுத்துகிற மாதிரி பேசக்கூடாது. அவங்க 2 பேர் மேலேயும் எந்த தப்பும் இல்லை. உன்னை அன்னைக்கு மண்டபத்துலேருந்து கூட்டிகிட்டு போனது யாருன்றத நாங்கள் கண்டுபிடிச்சிக்கிறோம். ஆனால் இதுக்கு மேலேயும் நீ வயனை இதை சொல்லி ஹர்ட் பண்ணக்கூடாது.
வயன் ஆல்ரெடி நிறைய கஷ்டப்பட்டுட்டான். போதும், அவள் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டான். இதுக்கு மேலேயும் நீ அவளை இந்த மாதிரி கஷ்டப்படுத்திட்டு இருந்ததை பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேன்னு நினைக்காத. இவ்வளோ நேரம் நான் சைலண்ட்டாக இருந்ததுக்கான காரணம் உன்னோட லைஃப் போயிடுச்சுன்னு நீ அழுதுட்டு இருக்கிறத பார்க்குறப்போ எனக்குமே கஷ்டமாக இருக்கு. அதனால தான் நான் அமைதியாக இருந்தேன். ஆனால் எந்த தப்பும் பண்ணாமல் அவளையே நீ ப்ளேம் பண்ணிட்டு இருக்க. இங்கே பாரு, இது எல்லாமே நடக்கணும்னு இருந்திருக்கு, நடந்துருச்சு. ஆனால் இதுக்கு மேலேயும் இதுக்கு நீ வயனை காரணம் சொல்லிட்டு அவளை இந்த மாதிரி அடிக்கிறது ஹர்ட் பண்ணுறதுன்னு பண்ணிட்டு இருந்தேன்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதுரியா அப்படிங்கிற மாதிரி வயனோட அம்மா சொல்ல இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு ரியா அவங்க அம்மாவை பார்த்து கேட்குறான், ஏம்மா இப்போ கூட நீ வயனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறல? சரி, நான் வயனை ப்ளேம் பண்ணல, மாமாவையும் நான் ப்ளேம் பண்ணல, ஒன்று கூட நான் எதுவுமே சொல்லலை. வயன் உனக்காக தானே அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. நீ சொன்னேன் தானே இது எல்லாமே நடந்துச்சுன்னு சொல்கிற. இப்போ நான் கேட்குறேன், எனக்காக சொல்லு. நான் வயனை மன்னிச்சிடுறேன், உங்கள் எல்லாரையும் மன்னிச்சிடுறேன். ஆனால் அதுக்கு நீங்கள் எல்லாரும் எனக்கு ஒன்று பண்ணணும் அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கு வயனோட அம்மா என்ன பண்ணணும் சொல்லு அப்படின்னு அவங்க கேட்குறதுக்கு ரியா ஒன்றுமே இல்லை, மாமா கட்டின தாலி அவளை கட்டி வைக்க சொல்லு, எனக்கு தேவங்க கல்யாணம் பண்ணி வை அப்படின்னு கேட்குறான். வயனுக்கும் தேவனுக்கும் தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்கு. வயனால் எதுவுமே பேச முடியல. வயனோட அம்மாவுக்கு செம்ம கோவம் வருது. அவங்க ரியாவை பற்றி கத்துறாங்க. ரியா, எனக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருக்கான், என்ன பேசிகிட்டு இருக்கேன்? வயனுக்கும் தேவனுக்கும் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அசால்ட்டாக சொல்கிற தேவங்க உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு? உனக்கு என்ன பைத்தியம் மாதிரியா? ஆமாம், எனக்கு பைத்தியம் தான், எனக்கு பைத்தியம் தான். தேவங்க மேலே பைத்தியம். அவர் தான் என் புருஷன் நினச்சி நான் வாழ்ந்துட்டுருக்கேன். இப்போ அவர் என் தங்கச்சி புருஷனா என்னால் எப்படி ஏற்றுக்க முடியும்? என்னால் ஒத்துக்க முடியாது. எனக்கு தேவம் வேணும், நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். எனக்கு தேவம் வேணும். இதுக்கு மேலேயும் நான் வேறு எதுவுமே சொல்ல மாட்டேன். நான் கேட்குறதுனா இது ஒன்று தான். எனக்கும் தேவனுக்கும் கல்யாணம் ஆகின 2 வருஷம் ஆயிடுச்சா? 2 நாள் தானே ஆச்சு. கட்டினதை கழட்டி போடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடாது அப்படின்னு சொல்கிறப்போ வயனோட அப்பாவுக்கு இப்போ செம்ம கோவம் வருது. இவ்வளோ நேரம் அவர் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருந்திருப்பாரு. இப்போ வந்த கோவத்துக்கு ரியாவோட கண்ணத்தில் பல்லான்னு அரைகிறாரு. அவளை அடைச்சிட்டு, என்ன என்ன ரியா, நான் சைலண்ட்டாக இருக்கேன்றதுக்காக நீ என்ன வேணா பேசுவியா? இவ்வளோ நேரம் நீ பண்ணுறது எல்லாமே உனக்கு ஏதோ உன்னோட கல்யாணம் நின்று போச்சு, லைஃப் பறி போச்சுன்னு நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்க. அதனால தான் பார்த்துட்டு சைலண்டாக நின்றுட்டு இருந்தேன். நீ என்னடா இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்க? கட்டினதை காட்டி எறியணுமா? என்ன பேசுகிற? என்ன பேசுகிறியா? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உன் தங்கச்சி, அவளோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணணும்னு நினைக்கிற? ஒன்று நாங்கள் இப்படி தான் வளர்த்தோமா? இங்கே பார், தயவுக்கும் வயனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க 2 பேரும் தான் புருஷன் பொண்டாட்டி. இதுக்கு மேலே அவங்கள பிரிக்கணும்னு நினைக்காத. உனக்கு நடந்ததெல்லாம் கஷ்டம்தான், ஆனால் இதுக்கு மேலேயும் நீ அவங்களோட லைஃப்பில் இன்டர்ஃபியர் ஆகிறத பார்த்துட்டு நான் சைலண்ட்டாக இருப்பேன்னு நினைக்காத. இங்கே பாரு, ஒழுங்காக அமைதியாக உன் ரூமுக்கு போயிடு. இதுக்கு மேலே எதுவும் பேசி இங்கே இருக்கிறவங்கள டென்ஷன் பண்ணிகிட்டு இருக்காது. அடுத்து என்ன பண்ணணுமோ அது நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ரியா இதுக்கு மேலே எதுவுமே பேசல, அழுத்துட்டே அவளோட ரூமுக்கு போயிடுறான். தேவங்க இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஒரு மாதிரி உறைஞ்சு போய் தான் நின்றுட்டுருக்காரு. அப்போ அவர் திரும்பி வயனை தான் பார்க்குறாரு. வயனை அழுத்துட்டு நிற்கிறான். அவளோட கண்ணில் இருந்து வர தண்ணி நிற்கவே இல்லை. அப்படி குழந்த மாதிரி அழுதுட்டு இருக்கான். லாஸ்ட்டாக தேவனுக்கும் வயனுக்கும் கல்யாணம் ஆன அன்னைக்கு வயன் எப்படி அழுதுட்டு இருந்தாலும் இப்போவும் அதே மாதிரி தான் அழுதுட்டு இருக்கான். வயனை அழுகிறத பார்க்குற ஒவ்வொரு நிமிஷமும் நெஞ்சில் யாரோ கத்தியால் குத்துற மாதிரி அவருக்கு அவ்வளோ வலிக்குது. அவரால் வயனை அழுகிறத பார்க்கவே முடியல. அப்போது வயனோட அம்மா, தேவ் நீ வயனை கூட்டிகிட்டு போ, அவளை சமாதானப்படுத்த. இந்த ரியாவுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அவளை நான் பார்த்துக்கிறேன். இப்போது தயம், அக்கா மாமா என்னை மன்னிச்சிருங்க, என்னதான் இருந்தாலும்
ரியாவை கை நீட்டி அடிச்சிருக்க கூடாது. என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு தேவங்க சொல்கிறாரு. இது கேட்ட உடனே இப்போது வயனோட அம்மா சொல்கிறாங்க, நீ அவளை அடித்தது தப்பே இல்லை தேவம். நியாயமா அவளை நான் அடிச்சிருக்கணும். அதை நீ செஞ்சிட்ட. ஏன் ரியாவோட அப்பாவுமே அதை தானே செஞ்சார். நீ பண்ணதுல எந்த தப்பும் இல்லை. பொண்டாட்டி கையெழுத்தை பிடிச்சி நெரிக்கிறத பார்த்துட்டு நீ என்ன சும்மா சைலண்ட்டாக நிற்கணும்னு நினைக்கிறலா? நீ பண்ணதான் சரி. அவளெல்லாம் சைலண்ட்டாக பேசி சமாளிக்கவே முடியாது. இப்படி பண்ணாதான் அவள் அடங்குவா அப்படின்னு அவங்க சொல்கிறத கேட்டு தேவம், இருந்தாலும் நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாதுக்கா. தேவம், நீ இதெல்லாம் நினச்சி எதுவும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காது. நீ போய் வயனை சமாதானப்படுத்து. பாவம் பிள்ளையை பிடிச்சி இப்படி பண்ணிட்டா. அவள் அழுத்துட்டு இருக்கா தேவம். நீ போய் அவளை பாரு, நாங்கள் ரியாவை பார்த்துக்குறோம் அப்படின்னு அவங்க சொன்னதும் தேவம் வயனை தேடி அவளோட ரூம்குள்ளே போகிறாரு. ஸோ இதோடு நான் இந்த எபிசோடை முடிச்சுக்கிறேன். நான் பார்ட் 4 ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அப்படியே பார்ட் 5 ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நான் எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணி 20 மினிட்ஸ் டியூரேஷனில் போடுற ஒரே வீடியோ இதுவாக தான் இருக்கும். அதாவது நான் 20 மினிட்ஸ் பேசியிருப்பேன். பட் அதில் நான் வந்து 20 மினிட்ஸில் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நான் என்னோடய கதை தான் பேசியிருப்பேன். ஸ்டோரி இருந்திருக்காது. ஆனால் இதில் தான் ஃபுல் 20 மினிட்ஸும் நான் ஸ்டோரி மட்டுமே பேசியிருக்கேன். இது எனக்கு ரொம்பவே பெரிய ரெக்கார்ட் தான் நினைக்கிறேன். சரி, ஓகே, நான் நிறைய பேசிட்டேன். டாட்டா, பாய். கமெண்ட் பண்ணிவிடுங்க.